எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிஷன் வித் யூ. ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜாக்சன் வந்து டேவை போட்டு செம்மையாக அடிச்சிடுறதுப்பான், இந்த மாதிரி ஜேகேவை அண்ணான்னு கூப்பிடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் மிஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே படுத்திருக்கான். ஸோ அவன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கழட்டியிருப்பாங்க. ஸோ வெறும் இன்னொருட மட்டும்தான் இருந்திருப்பான். ஸோ ஒரு மாதிரி தரையில் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே படுத்திருக்கான். ஸோ அவனால் சுத்தவும் முடியல. அப்பயும் ஜாக்சன் சும்மா இல்லை, அவனை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உதன்னு உதைக்கிறான். இங்கே மனசுக்குள்ளே ஜேகே ஜேகேன்னே சொல்லிகிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கும் ஏதோ சவுண்டு கேட்கும். உனக்கு பேஸ்மெண்ட் கிட்டே எங்கேயோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜங்குக்கும் என்ன ஏதோ சவுண்டு டே சவுண்டு மாதிரி ஏதோ முனமுறை மாதிரி கேட்குது. டே பால்புட்டி அப்படின்ட்டு ஓடுறான். ஸோ போய் பார்த்தா ஜாக்சன் போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். ஸோ அவன் இருக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜேகேக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பயப்படுறான். ஸோ அவனை இப்படி பார்த்தோன்னே ஸோ ஜேகேக்கு வருது பாருங்க கோவம். ஸோ அங்கேருந்து வந்து எட்டி ஒன்று விட்றான் ஜாக்சன் மேலேயே. ஹேய் மாதிரி என்னடா பண்ணிகிட்ருக்கேன் டேவை? டே இங்கே பாருடா, ஜேகேடா இங்கே பாரு. ஜேகே தான் ஒன்றும் இல்லைடா. ஐயோ இல்லை இப்படி போட்டு மாடு அடிக்கிற மாதிரி போட்டு அடித்து வச்சுருக்க. வந்து பார்த்துக்கிறேன், வாடா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போவான். ஜேகே நான் செத்துருவேண்ணா. டே மாதிரி அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் விட மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் இல்லை ஒத்த மாதிரி டேய் வந்து பார்த்துக்கிறேன் புட்டிங்கி இரு அப்படின்ட்டு ஜாக்சனை திட்டி விட்டுட்டு ஸோ ஜேகே வந்து அவன் கோட் எடுத்து அவன் மேலே போட்டு விட்டுட்டு ஸோ அவனை வந்து கூட்டிகிட்டு போனான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வெளியில் எங்கள் ஜேகேவால் நிம்மதியாக உட்கார முடியல. ஸோ அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒன்று ஒரு டாக்டர் வெளில வந்துட்டு, டாக்டர் அவன் எப்படி இருக்கான்? பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான். ஏதாவது டேப்லெட் எடுக்கிறாரா அவர்? எஸ் டாக்டர். ஆமாம். ஓ சரி ஓகே. அந்த டேப்லெட் எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார். அது ப்ளஸ் போட்டு அடித்தது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப மயக்கமாக இருக்கார். ஸோ கொஞ்சம் சரியாக போயிடும், நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஓகே ஓரளவு இப்போ பெட்டர் தான். ரொம்ப டயர்டாக இருக்கார். ஸோ ரொம்ப புலம்புவார், ரொம்ப கத்துவார், என்ன வேணால் பண்ண ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். ஒரு 2 days பெட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய்க்கோங்க. ஓகே ஜேகே, ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஆகாது. சீரியஸாக தான் இருக்கான், ஆனால் ஒன்றும் நடக்காது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு, கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ உடனே ஜேகே டேவை பார்க்க தான் போகிறான். ஸோ டேவ் கிட்ட போயிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறான். டே ஒன்று ஒழுங்காக பார்த்துக்கலையாடா? பார்த்துக்கலையா உன்னை? என்னால் தானே இதெல்லாம் உனக்கு? ஏன்டா இவ்வளோ அப்பாவியாக இருக்க? உனக்குள்ளே இருக்க அந்த டேவை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை உனக்குள்ளே இருக்க அந்த வியை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா எனக்கு தெரிலடா. உன்னை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரில. ஆனால் உனக்கு பிடிச்சிருச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்பவே. ஐ லவ் யூ டே. ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ அது புரியுது. இத்தனை நாள் இது என்ன ஃபீலிங், என்ன இது எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் நான் லவ் பண்ணுறேன், அது இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உனக்கு ஒன்று ஆச்சுன்னு சொல்ல வாட்டி பதறின பார்த்தியா? கையெல்லாம் நடுங்குச்சு. லைஃப் டைம் ஃபஸ்ட் டைம் பயந்தேன். அது உங்ககிட்ட மட்டும்தான். ஐ ரியலி லவ் யூ டே. ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜேகே விட்டு போயிடாத. சாரிடா, நான் அவனை ஒழுங்காக பார்த்துக்கல, சாரி அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறான்.
உன் பாடிக்குள்ளே எவன் இருந்தாலும் எனக்கு நீ டே தான். நீ என்னோடய பால் புட்டி தான். உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, தெரிஞ்சும் தெரியாமலையும் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட என்கிட்ட நீ காட்டினதே இல்லை. அப்படியே பாவமான மூஞ்ச வச்சுட்டு அழுதுகிட்டு தான் என் முன்னாடி நிற்பேன். உனக்குள்ளே இனிமேல் யார் வந்தாலும் பரவாயில்லடே, நான் பார்த்துப்பேன். என்னோட பால்புட்டி, லவ் யூ, ஐ மிஸ் யூ. சீக்கிரம் முழிச்சிடு. தூங்க, என்ன ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாக்சனை பார்க்க தான் போகிறான். ஸோ அவன் ஒரு பார்ட்டியில் செம்மையாக குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ ஜேகே அவனை போயிட்டு சரியான அடிக்கிறான். ஸோ அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு பஞ்ச் பண்ணிட்டே, டேய் இங்கே பாரு, அவள் என் உசுறு, புரியுதா, அவள் என்னோடது. உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது. அவள் என்னோட பால் புட்டி, புரியுதா. இப்போ மேலே இன்னொரு தாட்டி உன் கை பட்டுச்சு, அந்த விரலை உடச்சிட்டு, புரியுதா. காலேஜுக்கு வந்தம்மா, பட்டுச்சம்மா, கிராஜுவேட் ஆனம்மா, வேலைக்கு போனம்மா, சம்பாதிச்சம்மா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட படுத்தம்மா, அங்கே குழந்தை பத்தமானு இருக்கணும், புரியுதா. இன்னொரு தாட்டி என் டீக்கிட்ட வந்த மூஞ்சி முகரெல்லாம் உடச்சி உனக்கே ஒன்று அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், மனசில் வச்சுக்கோ. போனால் போது படிக்கிற பையன்னு சொல்லிட்டு கையை காலை உடச்சதோடு விட்டு போகிறேன். அவனை நீ அசிங்கப்படுத்தினதுக்கு உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஆனால் உன்னை கொன்னுட்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், நான் என் டேக் கேராக இருக்கா, அதனால தான் எல்லாத்தையும் பொத்திட்டுருக்கேன். இன்னொரு தாட்டி அவன்கிட்ட நீ வர்றதை பார்த்தேன், கீழே இருக்கிறது அறுத்துருவேன், மேலே இருக்கிறது அறுத்துருவேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி திட்டி விட்டு போயிடுறான். ஸோ ஜாக்சனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஸோ செம்மடி வாங்கி பெட்டில் சேர்கிற நிலமையில இருக்கான். ஸோ இங்கே ஜேகே ஹாஸ்பிட்டல் வரான். ஸோ அவன் 2 days ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவனை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் வச்சுருக்கான். ஸோ இவனும் வந்துட்டு காலேஜ் போகிறதும் போயிட்டு ஒரு 1/2 hourலேயே வந்துடுவான். வந்துட்டு இவன் பார்த்துக்கிறோம் இந்த வேலை. ஸோ ஒன் டே நைட் ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஸோ அப்போ டே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் அவனுக்கு ஐஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜேகே டே பால்புட்டி, டே ஓகேவாடா நீ? நான் யாருன்னு தெரிஞ்சாடா? கொஞ்சம் முன்னாடி உட்காந்து இது யாருன்னு தெரியுதான்னு கேட்குற? ஐயோ பா, கையெல்லாம் வலிக்குதே. டேய் என்னடா பண்ண, என்ன இப்படி வலிக்குதே? நீ வியா? என்ன நான் தானே இப்படி பேசுவேன்? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா. முட்டையிலேருந்து கை கால்லாம் இப்படி வலிக்குது. அம்மா எம்மா முடியலையே. படுத்து தூங்கு, குட் நைட் அப்படின்ட்டு அவன் ஹேண்டை விட்டுட்டு அப்படி போகிறான். டேய் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா. என்ன ஆச்சு எனக்கு? எதுக்கு இப்படிலாம் உடம்பு வலிக்குது? 4-5 பேர்கிட்ட நல்லா மொத்து வாங்கினேன், அதனால தான் ஒரு வாரமாக கோமாவில் கிடந்தேன். இப்போ தான் முழிச்சிருக்க. பார்த்தா டே வருவான்னு பார்த்தா உதவி நீ வந்து நிற்கிறேன். ஏய் பார்த்து பேசு, என்ன நானே வழியில் துடிச்சிட்ருக்கேன். அம்மா சரி அதான் விடு. ரிசல்ட் வந்துச்சா? நான் பாஸ் ஆகிட்டேண்ணா. நான் பாஸ் ஆனால் தான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பேன். ரொம்ப முக்கியம்டா, அதை மட்டும் கொடுத்துரு. என்ன பாஸ் ஆகிட்டேன், ஆனால் இப்போ வெளியூர் போட்டு படிக்க நிலமையில இல்லை. அதை நான் கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டே கேட்டது இதை சரி என்னவோ பண்ணிக்கோ, எனக்கு அமௌண்ட்டை கொடு, நான் பாட்டிக்க வழியை பார்த்துட்டு கிளம்புறேன்டா. டேய் ஃபஸ்ட்டு எதுக்கு உனக்கு அந்த அமௌண்ட், அந்த ரீசனை சொல்லு. இதை பாரு, ரீசன் மாதிரிலாம் நீ கேட்காத.
தேவையே இல்லை. எனக்கு அந்த அமௌண்ட் வேணும், அவ்வளோதான். குட்டினா போயிட்டே இருப்பேன். நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, நாளையோட டைம் முடியுது. இந்த அமௌண்ட்டை கொடுத்தா தான் அந்த சிலையை கொடுப்பான் அந்த நாதிரி. புரியுதா? எனக்கு அந்த சிலை வேணும். ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த அமௌண்ட் வேணும், கொடுத்துரு. கொடுக்குறேன், என்னமோ பண்ணி தொலை. காசுன்ட்டு உனக்கும் என் டேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. போயிடு, கோவத்தை காட்டிட போகிறேன். ஒழுங்காக படுத்துரு, அப்புறம் அவ்வளோதான். டென்ஷனில் கத்திட போகிறேன். சரி அப்படின்ட்டு அவன் கோவத்தில் கத்திட்டு அவன் போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். ஜேகே, நான் என்னடா பண்ணேன்? கை கால் வலிக்குதுன்னு சொன்னது தப்பா? நான் விளையாண்டுக்குவேன், இந்த காசை நான் கேட்குறேன். இவன் அது இப்படி கோச்சிக்கிறான். ஐயோபா. ஸோ வீயும் படுத்து தூங்கிடுறான். ஸோ ஒரு மிட் நைட் இருக்கும். ஸோ அப்போது வீ தான் முழிக்கிறான். ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் சோஃபாவில் படுத்திருக்கான்ல, ஸோ அவனுக்கு எதுவுமே கேட்கல. ஸோ நல்லா தூங்கிட்டான். ஸோ மெதுவாக பெட்லேருந்து இறங்கி நேராக ஜேகே கிட்டே போகிறான். ஸோ அவன் கையை பிடிச்சிட்டு, ஜேகே ஜேகே டே நீ அடி டே எதுக்கடா எழுந்திரிச்சு வந்துடுறான்? கூப்பிட்டுருந்தா வந்திருப்பல்ல. நீ ஓகேவா? இப்போ நீ டீ தானே? ஆமாம். நீ எனக்கு என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு என்னை ஜாக்சன் அடித்தான், தலையெல்லாம் அடிபட்டுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, நான் கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன். ஒரு வாரமாக கோமாவில் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். இப்போ பரவாயில்லையா? ஏதாவது பாடி பெயின் இருக்கா? ஆமாம் இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும் என்ன? இப்போ பெட்டில் தூங்க போ, ரெஸ்ட் எடு. ரெஸ்ட்டு தான் உனக்கு முக்கியம். இல்லை, நான் உன் கூட உன்னை கட்டி பிடிச்சிட்டு என் பிரீத் உன் மேலே படணும், அப்படி தூங்கணும், கொடுப்பியா அப்படின்ட்டு பாவமாக கேட்குறான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டாத தங்கம். கேட்கணுமா? நான் எப்பயுமே அவனுக்கு தான்டா, வா அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு, ஜேகே லவ் யூ, நீ சொன்னதானே எனக்கு கேட்டுச்சு. இத்தனை நாளாக இந்த வேர்டு உன் வாயிலேருந்து வராதான்னு நான் நினச்சிருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு லவ் யூ சொன்னதே எனக்கு கேட்டுச்சு. ஆனால் திரும்பி தான் என்னால் லவ் யூ சொல்ல முடியல. லவ் யூ ஜேகே. நான் தூங்கிக்கிறேன். சரிடா அழகு, தூங்கு என்ன. இதை பாரு, இன்னொரு விஷயம், உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நீ பாஸ் ஆகிட்டேண்ணா. அப்போ நான் வெளியூர் போய் படிக்க போகிறேண்ணா. போறியா? ஆமாம் ஜேகே, எனக்கு ட்ரீம், எனக்கு படிக்கணும்னு. நான் நல்லா படித்தாதான் ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக மாற முடியும். ஒரு 3 months தான், வந்துடுவேன் ப்ளீஸ். சரிடா, உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு. ஆனால் இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் போகிறோம். வீசா எல்லாமே ரெடி பண்ணுறேன். புரியுதா? ஓகே. இப்போல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் சரியாயிட்டு போகிறேன். சரிடா, குட் பை. நானா மட்டும்தான்டா குட் பை, இந்த மாதிரி யாருமே குட் பை இருக்க முடியாது. ஆனால் நீ ரொம்ப பேட் பாய். ஆமாடா, ரொம்ப பேட் பாய். உங்ககிட்ட மட்டும் காட்டவா? ஜேகே வலிக்குது. சாரி, எதுவும் பண்ணல. ஓகே, எதுவும் பண்ணல. அந்த முட்டை கொடுப்பியா? உனக்கு என்ன அது முட்டைமாடா? அதெல்லாம் வேணால் கொடுப்பேன், ஆனால் இப்போது இல்லை. நீ ரொம்ப டயர்டாக இருக்க, தூங்கு. லவ் யூ. லவ் யூ டூடா, தூங்கு. ரொம்ப மிஸ் பண்ணடா. அவன் பக்கத்துலேயே தானே இருக்கேன், எப்படி நீ மிஸ் பண்ணுவ? உன்னை மிஸ் பண்ண, உனக்கு அது புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும். தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிக்கிறான். ஓகேடா மீஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டை பார்ப்போம். இன்னும் 2-3 எபிசோட் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த FF முடிஞ்சிடும். அப்புறமேட்டு வெல்கம் டு டார்க் வேர்ல்ட் இருக்குல்ல, ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வேணான்னு தோணுது. ஏன்னா அது ரொம்ப கம்மியாக வியூவர்ஸ் போகுதுடா. இதுக்கே கம்மியாக தான் போகுது. ஸோ அதை விட கம்மியாக போகுது அதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதை ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கமெண்ட்டில் ஸ்டாப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ணலான்னா அப்படியே நிறுத்திடலாம். ஸோ கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள், கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, பாய்.